30 அர்த்த சாம நேரத்திலே. அண்ணே வாங்கண்ணே, அதே ஊர் தான் அண்ணே, அதே ஊர் தான் வாங்க. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தார், எங்கனவில் வந்தார். என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னார். அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தார், கனவில் வந்தார். என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னார். சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு, சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு, சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. நமக்குள்ள சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்று போதும் என்றாரு. முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்று போதும் என்றாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. மல்லிகையில் தீ எடுத்து வாட்டுவது போல் இருக்கு, மல்லியில் தீ எடுத்து வாட்டுவது போல் இருக்கு. மதுக்குடி மனுஷனுக்கு என்றார். நமக்கு மதுக்குடி வேணாம் முன்னு சொன்னாரு. இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர், இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர். அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தார், கனவில் வந்தார். என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம், கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம், கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கடவுள்கள் செயலை இல்லை என்றார். கடவுள்கள் செயலை இல்லை என்றார். ஒரு சில அரசியல் களவாணி பயலகடம் போதென்றார். அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, கனவில் வந்தாரு. என்னிடம் முக்குளத்தோர் இளைஞர்களை கேட்டதாக சொன்னாரு. இந்த கடைசியில் தன்னான கொட்டும் போது சோந்தா இப்படித்தான் தட்டுவாங்க. அங்கிட்டு ஒரு பொம்பளை தட்டு, இங்கிட்டு ஒரு பொம்பளை தட்டு. விதி நான் கட்டி காத்த அரமனை இடிஞ்சிருச்சடா. எச்சு இது இப்போ கூட இடமில்லாமல் இருந்துச்சு. இப்போ எங்கனையும் புழுங்க காயப்படும். அவ்வளோதான், கொடுத்து வச்சது அவ்வளோதான். நமக்கே இந்த நிலைமைன்னா ராசவாட்டு நிலைமை நினச்சா அக்கினி குழம்பா கொதிக்குதடா. ஏன்னா அவர் இரும்பு வச்சுருக்கனால பயம் தெரியாது, எந்த காத்துக்கருப்பம் அடிக்காது. இரும்பில் மேல் பொம்பளைய பாதியை காணா ஆளு வரான். ஜானியோட பிரச்சனை அண்ணே, ஏன்டா கிணத்துக்குள்ள வந்து தவளை மாதிரி மயிறு மேனே கத்தி கத்தி நகைச்சுவை பூரா கெடுத்து விட்றேன். இன்னைக்கு விழா எலும்பு எடுத்து வாங்க போகிறான். ஜேஜிபி இருக்கானே, ஒரு அரை மணி நேரம் ஓட்டலாமா? அதில் பூரா வலிச்சு இங்கே கொண்டு வரணுமே. நீட்டி நிமிந்துட்டானடா கம்மா தேலி கிளறு மாதிரி வந்து என்னை நிற்கிற ஆள் பூரா பொம்பளைய பூரா பார்க்குது. ஏதோ அவன் ஆடு உரிக்க வந்திருப்பேன் போல. அது இல்லைத்தா, அது இல்லை. எங்கள் அப்பா வேறு ஸ்டவ் ரிப்பேர்.
தம்பி அது நகைச்சுவை வேறு, இது கதை. சிரிக்கக்கூடாது தம்பி, கதை அது. எங்க அப்பா. சொல்லுப்பா சொல்லுப்பா. அப்பா. எங்க அப்பா வேற சொன்னா காணாவளுக்கு அங்கிட்டு வண்டி ஓடாது. என்ன சொல்ற? இந்த மணிக்கு எந்த வண்டிடா ஓடும்? எல்லாம் செட்டில் நிற்கும்டா. எனக்கு சொல்ல தெரியல, செட்டில் நிற்கும்ன்றேன். செட்டு செட்டு செட்டு. அப்பா பேரு நம்பிராஜன். எங்க அம்மா பெயர் நகர்த்திட்டானே. எங்க அம்மா பேர் மற்ற அம்மா மாதிரி கிடையாது. எங்க அம்மா 7 பிள்ளையை பெற்று ஈமா அடங்காம தெரியுது. அடங்கம்மா. அது எங்க அம்மா 7 பிள்ளையை பெற்றிருக்கா. எங்க அப்பாட்ட போய் நேற்று கேட்டேன். என்னன்னு கேட்ட? எப்படி 7 பிள்ளையை பெற்றேன்னா? கணேஷ் போல கொடுப்பான், வீட்டை விட்டு வெளியே விடான்ட்டார். காட்டி கொடுக்குறேன், அவனை பக்கத்தில் அண்டை விடாத காமாடு தலைமாடு வாங்கிடுவேன். மிஸ்டர் மடு பரிச்சாலி அண்ணே, இந்த ஊர் உலகத்தில் நடக்கிறதே எனக்கு நடந்து போச்சு. எங்கெங்கேயோ பொண்ணு தேடி பார்த்தா எனக்கு பொண்ணு கிடைக்கல ஐயா. பெரிய துயரம் நடந்து போச்சுண்ணே. உங்கள் ஊரில் எதுவும் பழச வட்ட கிடக்கா? பழசு பட்டையா? பொண்ணு தான் கேட்குறேன். கப்ளிங் பொண்ணு தானே? ஆமாம். என் குடும்பத்தில் இருந்து நான் பொண்ணு தரேன். இல்லைங்க, நீங்கள் ஆளே இப்படி இருக்கீங்க, பலாப்பழம் பிறந்தது மாதிரி. என்ன மச்சான் அப்படி சொல்றிய? உங்கள் தங்கச்சி இந்த லகுடாக இருந்துச்சுன்னா என்னையால் டிவி வீட்டில் வச்சு ஓட்ட முடியாது. புகஞ்சு தள்ளிடும். மச்சான், என் தங்கச்சி அழகு மயிலுங்க. என்னது? என் தங்கச்சி அழகு மயில், மதுரை மீனாட்சி மாதிரி இருக்கும். என் தங்கச்சி பேரே மீனாட்சிங்க. மீனாட்சி பட்டணத்துக்கு நம்பி போனவங்களை பூரா காப்பாற்றிடுவா மீனாட்சி. தாய் மீனாட்சி. உங்கள் தங்கச்சி இங்கே வாங்க மச்சான். அகல முடியாம தான் முண்டை உட்காந்துருக்கியா? டேய், வேட்டி எடுத்து விட்டு வாடா. கருது வண்டி மாதிரி உள்ளே சிக்குது, சடம்பு சாக்கு சிக்குனது மாதிரி மயிர் மயின். ஏன்னா கணத்தை அவன் பொய் சொல்ல மாட்டேன். பொய் சொல்லி விட்டு நாளை பண்ண விரட்டினா ஓட முடியாது. இலச்சாங்கன்னு நின்றுக்குவாங்க. கட்டடத்தை வேணா உடச்சிட்டு வர்றியா? அட இதில் வாடா, வெட்டியே தூக்குறேன். ஏன்னா மேடையை சுற்றி வர வேணா, இப்படியே போனேன்னா அப்படியே நேராக கோட்டமேடு தாவித்தே வரணும். உங்கள் தங்கச்சி இருக்கா? மச்சான், என் தங்கச்சி வந்திருக்குங்க உங்களை பார்க்க. இப்போ நீ எங்கடா வந்து சொல்லுவ? வர முடியாமல் இருந்தால் ஊர் லேசாக பேசிடும்டா. எப்படியாவது வாடா. மச்சான், ஆனால் இவனெல்லாம் அடிக்க வேணா, தும்புறத வேணா, இப்படி அடைச்சி வச்சுட்டு பண்ணி வரலே இருப்பேன். 8 நாள் ஆனாலும் பூசணம் மொத்து போயிடுவேன். வணக்கம் மச்சான். வாங்க மச்சான், இலை மடுவு. ஐயோ, தங்கப்பாடி சொன்னே அதை பண்ணிட்டு சார்ஜ். இல்லை ஏட்டா ஐவரியா, கொஞ்சம் நேரத்தில் சீம்பால் இல்லை. அச்சா, உங்கள் தங்கச்சி ஆளை எப்படித்த வச்சாரு? அழகா இருக்குங்க. நீங்களே முயற்சி பண்ண வேண்டியதானே? என் தங்கச்சிரா. இதுதான் தங்கச்சியா? இது இல்லைங்க, நான் பயந்தவனே கருவாடுவோம் போல. என்னடா தங்கச்சிக்கு முட்டுவாயில மசர் இருக்குன்னு. மச்சான், நீங்க கோடீஸ்வரன் வீட்டு புள்ள மாதிரி தெரியுறிய. நாங்க கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பங்க. வேணுங்க, உங்களுக்கு மந்திரிச்சிடுறேன். என் குடும்பத்திலேயே சம்பந்தம் பண்ண நீங்க ஒத்துக்கிட்டீங்க பாருங்க. உங்க மனசு எங்கேயோ போயிருச்சு. குண்டக்க மண்டக்க கத்திக்கும் போச்சு வெட்டி விடுவேன். அப்புறம் இன்னும் நான் சம்மதிக்கவே இல்லை. உடனே ஒரு ஃபில்டர் பண்ணி அந்த டைலாக் நான் எழுதி கொடுக்கவே இல்லைடா. வெட்டியை தாண்டி வந்திருக்கேன்டா. உங்க தங்கச்சியை கூட்டிட்டு வாங்க, ஆள் நல்லா இருந்தா திருமலபுரத்தில் இந்த பொம்பளையாள் ஊரா ஆத்தா, என் கல்யாணத்துக்கு நீங்கள் வரணும். அந்த கல்யாணத்தில் தாலி கட்டுறத பார்க்குறத விட வாழை மரத்தையே பார்க்கணும். எப்போ கட்டு வாங்கி ஆளுக்கு மட்டும் வாழைக்காயை வச்சுட்டு போக முடியும். தங்கச்சி முகத்தை எல்லாரும் பார்க்கணும். ஆனால் உங்கள் தங்கச்சி வர்ற அழகில் இந்த பொம்பளையாள் ஊரம் போய் இந்த தூக்கமே வரக்கூடாது. தாய் மீனாட்சி. இப்படி நம்ம அழகாக பிறக்கலைன்னு அது ஊரம் செவத்தில் முட்டி அழுகணும். தாய் மீனாட்சி கருப்பா, உன் கண்டு கலருது. உன் எல்லைக்கு வந்தவனே எனக்கு திருப்பூட்டை நினச்ச வர்றான். என்னடா அது ஊர் ஜனமே சிரிக்குது. மச்சான், என் தங்கச்சி வந்திருக்கு மீனாட்சி.
மீனாட்சியா ம் என்னை அவங்க கட்டிக்கிறோன்னு சொல்லிட்டாங்களா? ஒத்துக்கிட்டதுனால தாங்க இந்த கூட்டம். கலிகாலத்தில் எனக்கா வாக்க போறேன்னு சொன்ன அந்த உத்தமி பத்தினிய நான் காலில் 500 தடவை வளர்ந்தாலும் எனக்கு மோட்சம் பிறக்காது மச்சான். உழுகுங்க தான் நிக்குது. ஏப்பா அந்த காலை எங்கனையே பார்த்துருக்கானப்பா? என்ன மச்சான்? இந்த காலை எங்கனையே பார்த்துக்கேன். காருக்கு பின்னாடி இந்த கால் தொங்கும் போது அப்படியே ஆட்டுக்கால் வாட்டின மாதிரியே தொங்கும். தூக்க வரிச்சியில் சொப்பனம் கண்டிருப்பியங்க. மசுரை கண்டேன். அலே இந்த காலை பார்த்துட்டேனடா, எனக்கு உமட்டுதாடா. வேற எதுவும் குழி வடிக்கிறாங்களானே. நீ ரொம்ப சிரிக்கிறியா? என்ன நீ பார்க்க போறியா? உங்கள் தங்கச்சி வாயால் என்னை ஏதாவது சொல்லுங்க மச்சான். மச்சான் நான் கூப்பிடுமா? அத்து அத்தான். அதே செங்கக்கல் தொண்டை பாதகத்தி டேய், என்னை கொல்ல பார்க்குறீங்களாடா? பாட்டு பாடுவீங்களா? மன்னவனே அழலாமா ஏண்டே கண்ணே. கல்யாணத்துக்கு முன்னாடியே கொண்டுட்டாங்களடா. குத்தால குயிலே குத்தால குயிலே குத்தால குயிலே உட்காந்து குத்தலாமா. சக்கு 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 சா சலக்கு சக்கு சா. கருத்த மச்சான் ஆ. கையை விட்டு பருப்படுத்தான். ஏன் ரேஷங்கல்ல மூட ஏத்துனியா? ராசாவே விரைக்குமா. இரு டானிக்க குடிச்சிட்டு வரேன். நீ தானா அந்த முண்டை? நீதானா அந்த கிறுக்கு பைய ஏன் குடிய கெடுக்க வந்த வய. இப்போ தாண்டா சொல்லணும். விதி தலையெழுத்து. ஆத்தாய் ஆத்தாய் தொடாதீங்க. அந்த பணம் கோந்தைய முதல்ல என்னடா ஏலே, எவனுக்கு பொம்பளை ஆசையே வராதடா. ஏலே பொம்பளையை கொண்டு வச்சோன்னா என்னோட திருக்கை ஓலப்பாயில சுற்றி கொண்டு வந்திருக்க. தாய் மீனாட்சி காப்பாத்தல. ஏலே விளக்கமாறு வஞ்சு மயிர்மனை. ஏலே ஏலே தொப்புலே இல்லாத பொம்பளை என்னை தாண்டா பார்க்குறேன். உள்பாடை கட்ட சொன்னா என்னடா பருத்தி கொலையை கட்டி வச்சிருக்கு. ஐயோ தொடாதீங்க. தொடாதீங்க அண்ணே. ஏய் அண்ணங்க என்ன ஓனானா கொண்ட மாதிரி கொண்டு வருவேன். அண்ணே ஏய் இருடி. தங்கச்சி கைப்படாம வளர்த்த புள்ளங்க. தொடாதீங்க. ஏன் ஐயோ, சிர- கையெலும்பு உடைச்சு ஏன் சிறங்கா? பொம்பளைய கை நீட்டி அடிக்கிற ஆம்பளைய இது வரைக்கும் பார்க்கவே இல்லை நான். மீன். தொடாதீங்க. உங்களை எனக்கு பிடிக்கல 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 பிடிக்கல. தங்கச்சி நான் மாப்பிள்ளைக்கு எங்கம்மா போவேன்? அழுவத்தை பிடிச்சிக்கிட்டு கூட்டு போனேன். ஏலே தங்க அது காலை வர்ற முக்குளிப்பா கால் மாதிரி இருக்குடா. ஐயோ என்னை ஏன் பிடிக்கல தங்கம்? அண்ணே தங்கச்சி உங்களை நான் குறை சொல்லல. இது வரைக்கும் நீ 60 பேர் பொண்ணு வாக்க வந்தாங்க, 30 பேர் லவ் பண்ணாங்க. அதுல 5 பேர்த்த வெட்டி இருக்கேன். ஆமா நகத்தை வெட்டி விட்டுருப்பேன், கீறி விட்டுருப்பாங்க. ஏன்டா? அத்தனை பேரை பிடிக்கல. இவனுக்கு போய் கட்டி வைக்க நினைக்கிறேன். இவனுக்கு கொஞ்சம் ஏய் இவன் என்ன உளியை வச்சு கொண்டே வருவேன். அப்புறம் இவன் என்னடா சொல்கிறான் தங்கச்சி? இவருக்கு என்ன மச்சான் நல்லா தானே? உனக்கு மனசே இல்லையானே? ஏன் மச்சான் அழகா இல்லையா அம்மா? இப்படி ஒரு கிளிய வளர்த்து இப்படி ஒரு குரங்கு வயில குடிக்கலையா அண்ணே? இப்போ தான் குடும்பத்தோட மண்ணெண்ணை ஊற்றி எரிக்க போகிறேன். விதி விதி. இப்போ வாடா இந்த அக்கா 2 தடவை விதின்னு சொல்கிறேன். இங்கே வாடா. ஏய் சொடக்குன்னு கழுத்திருப்பேன், சேவலை திருடுற மாதிரி திருப்பி போடுவேன். அப்புறம் அம்மா கமதிக்கு ராமநாடு ட்ரெயின் விடுறேன். ரொம்ப நடிக்காத காலைல காசு தர மாட்டேன்டா. ஒரு அளவுதான் அதிசயமாயிர நடிப்பேன். என்னை ஏன் பிடிக்கல மீனாட்சி? சரி பிடிக்காது உன் விருப்பம். ஒரு நிமிஷம் சார் எத்து பொருளை பிடுங்கியே வருவேன். கிளியை வளர்த்து குரங்கையில் கொடுத்தோம்னு ஒரு டைலாக் வேமா பேசுனீங்க. இதில் யார் கிளி யார் குரங்கு? அந்த சீட்டை மட்டும் எடுத்துகிட்டு போயிரு. யார் கிளி யார் குரங்கு? உலகத்தில் கேட்டு பாருங்க தெரியும். நான் தான் கிளி, நீ தான் குரங்கு. ஏத்தா அது கிளியாம் தான். கம்மா தண்ணியில் மிதந்து வர்ற நல்லாம்பு குட்டி மாதிரி இருக்கு. அது முகரையும் அதுக்கு. அண்ணே வேணாண்டா
அம்பானிய வாழ்க்கையே கெடுக்காதண்ணே. தங்கச்சி அண்ணனுக்கு 12 லட்சம் கடன் இருக்குமா? கடனுக்காக என்னை கட்டி வைக்கிறியா? ஏலே 12 லட்ச ரூபா கடையை நான் எப்படா அடைக்கணும்ட்டேன்? இது மூஞ்சியை பார்த்தாலே நானே விதிமான்றவனடா, எங்கிட்ட சம்பாதிக்கேன்? இதெல்லாம் வந்து நின்று எனக்கு சோறு ஓட்டாலும் ஏன்னா உங்கள் அண்ணன் மடுவு ஐஸ் மாதிரி இது பண்ணுற. மீனாட்சி, அண்ணனுக்காக புள்ளை ஏத்துக்கடா. பிள்ளை ஏற்றுக்கன்னா பெரியாச்சு பத்திட்டு போங்கடா. நீ போடா, நான் பார்த்துக்கிறேன். மீனாட்சி தொடாம பேசுங்க. என்ன செய்யறது? என் தலையெழுத்து உங்க ஏலே தம்பி நீ போ. அண்ணே, யாருக்காகவும் நீ காலில எல்லாம் கும்பிட்டு விழக்கூடாது. விழுந்து ஏங்க தங்கச்சி அண்ணே, அண்ணே ஆசையை நிறைவேற்றியாடா? உன் ஆசை நிறைவேற்ற ராமேஸ்வரம் போகணுமா? இல்லடா, நேற்று அண்ணே படுத்து தூங்கும் போது இங்கிலீஷ் படம் ஞாபகம் வந்துச்சுடா. அதில் ஒருத்தன் வாயோட வாயா வச்சு முத்தம் கொடுத்தேன். என் மச்சானுக்கு முத்தம் கொடுத்து கரெக்ட் பண்ணுறான். ஐயோ, அதுக்கு என்னை தாண்டு சொல்லிடுவேன். இவனுக்கு போய் என்னை முத்தம் கொடுக்க சொல்றியே. அது நான் சொல்லணும்டா, நீங்க முந்திக்கிறீங்கடா. அடே ஏற்கனவே பல்லு வேற லேசா கிராக் விழுந்துருக்குங்க. ஏய், லேசா கீரல் கீரல் விழுந்துன்னா உங்களை கண்டங்கர்ரு. அண்ணே, இந்த முகரையில நான் கருமை கோயில் பூசாரி ஆயிட்டேன்டா. சரி, வாசை நிறைவேற்றுறேன் அண்ணே. இங்க வாங்க மச்சான், இங்க வாங்க. ஆமா, நீ கட்ட கிடக்கு, நான் முத்த வேற கொடுத்துறேன். வா, கட்டி போடு மச்சான். என்ன நீ ஓட்ட குட்டி மாதிரியே படுத்து கிடக்க. செய்யா செய்யா, ஐயோ வாடி, வர்றதுக்குள்ளே நீ சொல்லி முடிச்சிருவாங்களே. கத்த வச்சுட்டாங்க. என்கிட்ட ஒரு இளங்குடி வைக்க தெரிஞ்சவட்டி. நான் இருக்கும்போது உங்க கற்புக்கு ஆபத்து வந்துருமா? என்ன இருந்தாலும் நான் இருக்கும்போது யாரும் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ இந்த திருமலபுரத்துக்கு வரும்போது பொம்பளையால் ஊரம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எம்கேஆருடைய இளையதாரம், இளையதாரத்து பூரா எங்க பொம்பளை ஊரம் சொல்லுவாங்க, இளைய வடியா இளைய வடியா. நீ இளையதாரம் இளைய வடியா, அவதே உங்க அக்கா பாலத்துல படு தேவடியா. என்ன பாலத்துல படு தேவடியாவா? பாலத்துல படு தேவடியாவா? ஏண்டி பாலத்துக்கெல்லாம் மாடி தேவடியா பண்ண? மரியாதை நாக்கு அடக்கி வச்சு பேசு. மூச்சு மீனாட்சி, நல்ல நாளும் பொருந்தணும், நல்ல நாளும் பெரிய நாளும் சண்டை ஓடாத மீனாட்சி. ஏய் லூசு முண்டை, இது என்ன புடவை ஒரு கலரா இருக்கு, உள்ள கிடைக்க பாவட ஒரு கலரா இருக்கு. நீ என்னதுக்கு இத பாக்குற? அதுதான் வெளியில அப்பட்டமா தெரியுதே. நீ நாக்கு அடக்கி வச்சு ஓடி லூசு முண்டை மத மூச்சு முகரை பரம் புடிச்சிட்டு நீ அறுக்க வரைக்கும் கையில புடிங்க பிடிச்சிட்டு இருக்குமா? நான் திருப்பி எடுத்து வச்சு நறுக்கி விட மாட்டேன். நறுக்க மாட்டேன். நறுக்க அடுத்த புருஷன் மேல ஆசைப்படி உனக்குலாம் வெக்கமா? புடிச்சிட்டு திருவி விட்டுருவேன். எதுக்கு திருவ? உனக்கு புருஷன் கிடைக்கணும். நீ போய் போஸ்ட் மரத்துல ஏறு. நான் எதுக்கு போய் ஏறேன்? கண்ண மரத்துல ஏறு. உன் புருஷனையா நான் வச்சிருக்கேன்? ஏன் புருஷன் தான நீ வச்சிருக்க? நான் வந்துட்டு ஏன்டா என்ன மைய வச்சே மறந்து வச்சே? ஏன்டா அடி லூசு முண்டை, வேற எதுலயும் அடிச்சுக்காத, வேற ஏதாவது ஆயிர போது உனக்கு. ஏன் புருஷன் டி? ஏன் புருஷன்? ஏன் புருஷன்? வச்சுக்க நீ. இந்த புருஷன் கிடைக்கலாம் அழகு டவர் போடுது, அந்த டவர்ல போய் ஏறுடி. நான் ஏன் டவர்ல ஏறு? நீ மைசூர்கார புடிச்சு நீ ஏறுடி. நீ ஏறு. நீ ஏறு. நீ இருக்கிற மூஞ்சி உன் முகரைக்கும் உன்னையெல்லாம் பார்த்தா முத ஆசை வருமா? முகரை போய் இதுல பாரு. எதுல பார்க்க சொல்ற? என் கைய பாடுறீ முத, என் கால பாடுறீ. அழகிட்ட இருக்கிறது உங்ககிட்ட என்னடி இருக்கு? என்னடி இருக்கு? என்னதான் கிளி மாதிரி பொண்டாடி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாடி வச்சு பேசுறீ. எல்லாம் மட்டமெல்லாம் பார்த்துக்கிட்டு யோசிச்சு பேசுறீ. எதுக்கு நீ மட்டமெல்லாம் படுத்து யோசிக்கணும்? யார்கிட்ட பேசுற? இப்படி பார்த்தாலும் என்கிட்ட இருக்கிறது ஓட்ட இருக்குதா? ஆமா. என்ன ஆமா? என்ன அழகுல குறைச்சதா? என்ன இருக்குது? லூசு முண்டை, முத அதை மூடி தோலை கருமம். வெயிலுக்கு வந்த வேலை கட்டி பாரு. 2 பேருக்கு சண்டை எடுத்து விட்டு நீ கதகளி ஆடிக்கிட்டு இருக்கியாயா? உள்ள உன்னை படுக்க போட்டு வாயில குத்துறேன்.
என்ன பல்ல காமிச்சிட்டு இருக்க? இங்க வா. மானங்கட்ட திருப்பி திருக்கிறேன்டா. இது என்னது? மானங்கட்ட வயலுக்கு வாங்கப்பட்டு வந்து மானங்கட்ட திருப்பி அட திருக்கிறேன். வர வர என் புருஷனுக்கு இந்த கிழட்டு முண்டை மேல எல்லாம் ஆசை வருது பாரு. கிழட்டு முண்டை. தள்ளி வெட்டி மாதிரி போறியா? என்ன? ஏன் வச்சிருக்கும் போது மட்டும் உனக்கு தெரியலையா? யாரு? அந்தால குடி குடி வச்சிருந்தியே. யாரு? வீட்லயே வச்சிருந்தியே. அழக பத்தி ஜான்ட்ட பேசுறியா? இங்க வா, இங்க வா. ஏய் ஆத்தா நீங்களே சொல்லுங்க தா. ஏன் மூஞ்சிக்கும் என்ன கர்மத்தை என்ன கர்மத்தை உள்ள வச்சிருக்க? இதே இடத்துல நானும் பிடிப்பேன். நீ என்ன புரி? ஏய் பூரா சொந்தக்கார ஊரு திருமலபுரத்துல ஐயோ நம்பிராஜ குடும்பம் நடுத்தருவுல நிக்குதே. ஐயோ, இது என்ன ஏய். வெயிலுக்கு வந்த பூரா வேணாங்க பொம்பளையால் ஊரம் பார்க்குது என் மானம் முக்கியம் முடியே மானம் முக்கியம். உனக்கு நான் என்ன துரோகம் பண்ணி இந்த கிழட்டு முண்டை பின்னாடி எல்லாம் தெரியுதா? இத பார்த்தா உனக்கு எப்படி மூடு வருது? ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிக்கிறேன். ஆமா இவ பெரிய உத்தம புத்தினி. கௌரவ மானத்தை பத்தி நீ பேசுறியா? உன் மானம் ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிக்கிறேன். யார்கிட்ட போய் மானத்தை பத்தி பேசுறேன்? நான் அவளும் ரோதக்காரன் குடும்பத்துல பிறந்தவனா? அவளும் ஒரு சொட்டு சொல்லுமே எங்க அண்ணன் தங்கச்சி அப்படியே நான் அன்னைக்கே வேணாம்னு சொன்னதை கேட்டியா? நீவே இன்னைக்கு வந்து மானத்தை பத்தி பேசுற. அடே ஒரு சொல்லு கட்டுப்பட்டு நிக்கிறேன்டா. தட்டுவாரி முண்டை ஒன்னால ஏன் கால வச்சு பேச மானத்தை காத்துல பறக்கணும். எம்மா எம்மா என் மானம் போயிருச்சு. மானம் போகல முத அந்த சுருக்கு பையன் மூடு. ஒரு மகரை இனித போய் கட்டிட்டேன். ஏய் இங்க வா முத. ஓ மூஞ்சிய முத ஏண்டி கிழட்டு முண்டை. ஏண்டி கிழட்டு முண்டை. முகரைய பாரு முகரை. ஏய் என் காலால கோரியா நீ? தாய் மீனாட்சி. ஓ இத பார்த்தே நீ இப்படி மயங்கி கிடக்குறியா? என்னடி கீர்நாடு வெல்டிங் வச்சது இப்படி தான் சொல்ற. அப்புறம் எப்படி நீ அவளை போய் பண்ண? அவளை எப்படி பண்ண நீ? உனக்கு மனசு உறுத்தல? அந்த முடிய பாக்க ஒண்ணே எப்படி பண்ணனாடா? இந்த யார் அது மண்டையில பாதி மசர காண காருமா. அவசரப்படாத. இது என்ன அந்த கூந்தல? அடி நாதாரி சிறுக்கி. அடி பாதகத்தி பச்சை பாம்பை கட்டிட்டு வந்திருக்காளா? இது என்ன? ஏயா உள்பாவோட கட்டாத பொம்பளை வச்சிருக்கீ உனக்கு வெக்கமா இல்ல? உள்பாடு இல்லாம கடைசியில பீசன் என்னடா அது? அவள ஒரு பொம்பளையா மண்டையில ஒட்டு மசு வச்சிருக்கா. உள்ள உள்பாவோட கட்டாம இருக்கா. அவ பின்னாடி தெரியற ஈன்னு பல்ல அடிச்சுக்கிட்டு என்னைய மாதிரி இருக்கணும். ஓன் தொண்டையும் மயிர் மாதிரி இங்க வா. நீ ஏன் கதை பிரஷராகி கத்துற? ஏற்கனவே நீ பாடும்போது செந்தட்டியருக்கு நக்குன மாதிரி இருக்கு. அப்படிதான் சொல்ற. அப்புறம் என்னமோ பாட சொல்லி மாறி. சரி 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 அந்த அங்க சும்மா சொல்கிறேன். உன்னைய கட்டினா எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே வர்றாங்க. உன்னை லைட்டாக பார்த்து ஐஸ் விற்கிறவன் அங்கே ஆறு நடிச்சு ஐஸ் வண்டி அன்னைக்கு பெட்ரூம்களே விட்டு. ஆனால் அதை கட்டினதுலேருந்து இன்னும் வீட்டில் நான் கரண்ட் பில் கட்டலை. அது குறிக்க வந்திருக்கேன் வீட்டுக்கு முன்னாடி நின்றுருக்கு. அவன் சிப்பி பாரு நாய் நினச்சி ஓடிச்சு. அப்ப அதை டிஸ்டி பரிகாரத்துக்காக தான் வீட்டுல வச்சிருக்கேன். லோனே கட்டல 40 லட்சம் அவளை எட்டு. ஒண்ணு பண்ணு. மாசத்துல 27 நாள் என் கூட இரு. மீதி 3 நாள் அவ கூட இரு. கரண்ட் அப்படியே அமைக்கு வச்சுக்க நீ. உனக்கு என்னடி ஏன் புருஷன்டி அது? ஏய் என் தெம்பு இருக்க வரைக்கும் உங்களை காப்பாத்து. ஆமா ராதா. ஐயோ ஐயோ ஐயோ. ஏய் வேற எதுலயும் அடிச்சுக்காத. கையை பிடிச்சி பார்த்துட்டியா அழுகிற கிறுக்கு பிள்ளை. ஐயோ ராதா அன்னைக்கெல்லாம் கையை பிடிக்கும் போது விரல் கட்டியா இருந்துச்சு என் சாமி. நான் பெத்தேன் பிறந்தேன். எந்த பொண்டாட்டி புருஷனை பெத்தேன் அன்னைக்கு கையை பிடிக்கும் போது விரல் கட்டியா இருந்துச்சு சாமி. ஸ்டார் போட்டு உறிஞ்சி எடுத்துட்டா இருக்கலோ. நான் உருதுறடி தட்டுவாடி முண்டை. நீ தானே கூடவே தினிடா. ஐயோ இப்படி பூச்சி பூச்சி நீ காலையை மிதிக்கிற. இல்ல மாடாடே நான் இருக்கு. தங்கச்சி நல்லா மெட்டியோட சேர்த்து வச்சுட்டு அவ்வளவு வலிக்குது. ஆடை முழுதும் நினைய நினைய மழை அடிக்குதடி. அப்படியே தூக்குறேன். அம்மா வணக்கம்மா. மங்களகரமா உன்னை தூக்குறேன்னா அவன் சிலந்தி அடி வரும். அண்ணா வணக்கம்ண்ணே. கர்றேன் கர்றாங்கறானா? உனக்கு அருள் தர்றேன். அவங்க யாரு? உங்க அண்ணே அவ கூட சேர்ந்து லூஸ் ஆயிருச்சு. வேற அவங்க யாரு? என்ன அவுத்து விடுறது
அதுதான் போன பொங்கலுக்கு அடிபட்ட ஓனே. அதே உன் நாத்தனா இவர் ஏத்தனார் நீ நான் நம்ப மாட்டேன். அம்மா உங்க காலை பத்திரமா வச்சுக்கோங்க. அதாவது காலில் மிதிக்கிறாப்பளமோ. அடி என்ன கர்மத்தை இதுக்குள்ள வச்சிருக்க? வலிச்சு தொலைகிறது கர்மம். பறவை வரட்டுமா? ஆலோலம் ஆலோலம். என்னம்மா டஸ்டர் மாதிரி? அது உப்பு வச்சு கொண்டு வா, தங்க பாண்டி எல்லாரும் திப்போம். ஆலோலம் 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 சோலோலமே. ஆலோலம் 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 சோலோலமே. என்ன பண்ணிட்டு இருக்கியா? பாதகத்தி மகன் கொல்ல போற மாதிரி நீங்க பண்ற வேலை தானே இது. நீ இப்ப கீழ அன்னங்களா சரக்களா அழகான பச்சைகள். ஓ சோ சோ ஏய் வாங்கிட்டு இப்படி ஒரு ஒப்பனை தேவையா? என்னடா அது தூண்டி ஓட்டேன் கழுத்திருப்பேன் வந்து இது என்ன கர்மம் மாமா அது? பாத்தியா? இந்த திருமலபுரத்தில் கருப்பனுக்கு என் பொண்டாட்டி முடி இறக்கிருக்கா. கர்ம ஒட்டு மசாலா வச்சுக்கிட்டு பீத்திக்கிட்டு இருக்கா. அப்பத்தே அதிசயமா. இங்க வா சாமி. ஒன்னே புடிச்சு பாப்போம். இல்ல உங்களுக்கு ஊராமே ஒட்டு பேசுதானே, ஒட்டு வகை கொய்யா. ஏய் திருமலபுரத்தில் திருமலபுரத்துல நாளைக்கு பேச்சு போற ஓம்பேத்தா தானே இருக்கும். நாளைக்கு இந்த வட்டாரம் பூரா பேசுவாங்க. என்னடி? ராதாகிருஷ்ணன் திருமலபுரத்துல வந்து என்ன அஞ்சாண்டு கேட்டா என்ன பண்ணாரு? நாளைக்கு விடிய விடிய பேர் மகளும் கிடைக்கும். என்ன பேரு? ராதாகிருஷ்ணன் வந்து என்ன அஞ்சாண்டு மதுரை புடுங்கினான்னு சொல்லுங்க. எந்த மசுரமா? என்கிட்ட மண்டை மதுரை ஓட்டே